ஓகே, இப்போது நீங்கள் அந்த செல்ஃபோட மெஷர்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே, அது 39.5 கிட்ட வந்தது. ஓகே, இப்போது 39.5 மெஷர் பண்ணிக்கலாம். அதில் போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 39.5க்கு நான் இப்போது மெஷர்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கிளாத் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள், சாஃப்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது, மெஷர்மெண்ட் தப்பாக வரும். ஸோ 39.5 ப்ளஸ் ஒரு டாட் இது எக்ஸாக்டாக இங்கே வருது. ஓகே, இந்த மார்க்கிட்ட வருது. இப்போது இங்கிருந்து பார்க்கலாம். ஓகே, நான் ரெண்டு பக்கம் சைடில் மடித்து தைக்கணும். ஒரு சைடுக்கு 1 இன்ச்சு, இன்னொரு சைடுக்கு இன்னொரு இன்ச்சு, ஸோ 2 இன்ச். ஓகே, இந்த மார்க்லேருந்து லெஃப்ட் சைடில் மடிச்சு தைக்கிறதுக்கும் ரைட் சைடில் மடிச்சு தைக்கிறதுக்கும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். ஓகே, அப்புறம் எக்ஸாக்டாக போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக தெரியும், கொஞ்சம் ரிங்கிள் வரணும். கொஞ்சம் ரிங்கிள் வந்தால் தான் கொஞ்சம் சூப்பராக தெரியும் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் தான். ஸோ அதுக்கு நான் ஒரு 4 இல்லை 5க்கும் கொடுக்கலாம். ஓகே, நான் ஒரு 5 கொடுக்குறேன். லூஸு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். ஓகே, சைடுக்கு ஃபோல்டிங், ரைட் சைட் ஃபோல்டிங், லெஃப்ட் சைட் ஃபோல்டிங், இந்த 5 எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இந்த லூஸு. ஓகே, இப்போது இந்த மார்க்குக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது. எவ்வளோ இருக்குது இந்த பக்கம்? 14.5. அதேமாதிரி 14.5 இங்கே ஒரு மார்க்கு, 14.5 இங்கே ஒரு மார்க். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாக்ட்லி இந்த மெஷர்மெண்ட்டு 1/2 இன்ச் ஃபோல்டிங்கு, கொஞ்சம் லூஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ லென்த் எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இப்போ நான் அந்த செல்ஃபில் மெஷர்மெண்ட் பண்ண வரைக்கும் நமக்கு தேவைப்படுறது லென்த் எக்ஸாக்ட்லி 11 வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டுமே இருந்தாலும் நல்லா இருக்குது. 11, 10.5 or 11 தான் பெஸ்ட்டு. ஸோ 11க்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். லென்த் 11, 11. ஸோ அப்படியே ஃபுல் 11 அப்படியே மார்க் பண்ணி போக வேண்டியது தான்.
11க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாலோ கைட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்லுது கேட்டிங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தின் கிளாத். ஓகே, நான் மார்க் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து ஹைட்டு, இதோட ஹைட் தான் நான் எடுத்துருக்குறேன். இப்போது இந்த ஹைட்லேருந்து மேலே வந்து ஸ்ப்ரிங் டைப் போட்டு ஸ்க்ரீன் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 இன்ச்சு தேவை கேப்பு. ஸோ ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. ஓகே, 1.5 எடுத்துக்கினேன் மேலே டாப்பில் ஃபோல்டு பண்ணுறதுக்கு. இதுலேருந்து இப்போ கீழே மடிக்கணும், கீழே ஃபோல்டிங் மடித்து ஒரு டிசைன் கொடுவோம். அதுக்கு ஒரு ஆஃப். ஓகே, எக்ஸாக்ட்லி நம்ம இந்த அக்கையை வச்சு நம்ம கட் பண்ணோம்னா இப்படி இதுதான் 11 வச்சுக்கோங்க. இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு மேலே கொடுத்துருக்குறோம். இது எக்ஸாக்டாக வச்சோம்னா இதை மடிச்சோம்னா இது 11 வராது, 10.5 அப்படி வந்துடும். அதுக்காக தான் இந்த 5 எக்ஸ்ட்ரா கீழே கொடுக்குறோம். ஓகே, அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக 11 வந்துடும். டன். ஸோ இது அவ்வளோதான். இந்த அட்டை நான் வச்சு உங்களுக்கு அப்போ காட்டுறேன். இப்போது ஓவரால் இந்த இது ஃபுல் எடுக்கிற நேரம் பாட்டமில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வருது, எக்ஸாக்டாக 7. ஸோ எல்லாமே 7 கட் பண்ணாலே போதும். 7 ஸோ சொந்தத்தில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே கீழே வரத்துக்கு. நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். நான் 7 இருக்கிற துணி பாருங்கள் வேறு மாதிரி போகுது. ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் பார்த்து எடுத்துக்கணும். துணி மாறுறதுல இங்கே வச்சு 13 வச்சு 13 எப்படியானு வாங்க, உங்கள் இஷ்டம். எடுத்துச்சுல, இப்போது ஸ்கேலில் கிரீஸ் போட்டுருவோம். ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைட்டு, ஸ்க்ரீனுக்கு ஹைட்டு வந்து நான் வந்து ஸ்க்ரீனுக்கு ஹைட் என்ன சொல்லிக்கிறேன்னா எக்ஸாக்டாக 11 எடுத்துச்சு. 11லேருந்து இப்போ வந்து கட் பண்ணிடுச்சு. ஒரு கால் வந்துச்சு, வீடியோ கட் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இதோட லென்த் வந்து 11, எக்ஸாக்டாக 11. ஓகே, 11லேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11, 1.5 டாப் ஃபோல்டிங்க்கு ஸ்க்ரீன் மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக 1.5. ஓகே, அண்ட் 1/2 இன்ச், 1.5 இங்கே வருது, 1/2 இன்ச் வந்து பாட்டம் ஃபோல்டிங். ஓகே, இப்போது அப்புறம் உங்களுக்கு சொன்ன ரைட் சைடில் ஒரு 1 இன்ச் விட போகிறேன், லெஃப்டில் 1 இன்ச் விட போகிறேன்னு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, 1 இன்ச்சு. இப்போ ஏன் இந்த மார்க் பண்ணுறேன்னு பாருங்க. இது 1 இன்ச் எடுத்துச்சா, அதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு 1 இன்ச் எடுக்க வேண்டியது. 1 இன்ச் இருக்கும். எஸ், ஸோ 1 இன்ச். இப்போ சென்டர் எடுத்துக்கலாம்.
2% எடுத்து வச்சு இப்போ வச்சு நம்ம பார்க்கணும் எப்படி வருது, எண்டிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்க வேண்டியது தான் டிசைன். ஓகே, எக்ஸாக்டாக எதுவுமே வராது. ஸோ இந்த கர்வ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, இந்த 1/2 inch தள்ளி நம்ம இந்த பேப்பர் வச்சு கரெக்டாக இது ஒரு மார்க், இங்கே ஒரு ஃபோல்டு வருது. ஒன்று இங்கே ஒரு கர்வ் கரெக்டாக வருது. கரெக்டாக வந்துச்சுங்களா? கொஞ்சம் இப்படி இப்படி டிஃப்ரென்ஸ் வருது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் இங்கே தள்ளி பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இங்கே தள்ளி லெஃப்டில் அங்கே கொஞ்சம் லைட்டாக கேப் வச்சுச்சுனாக்கா இப்படி சென்டர் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம பாட்டமில் வச்சு மார்க் 1 மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணது எந்த காரணம், இதை வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இது கிடையாது. இந்த கர்வ் ஆல்ரெடி 1/2 inch ஃபோல்டிங் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே கட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம 1/2 inch பண்ணி கட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து இப்படி கவர் கொடுத்துச்சு. இது நம்ம ஃபோல்டிங் வச்சுக்கலாம், இது ஒன்றும் தொட வேண்டாம். ஓகே, ஸோ கட்டாது. வந்துச்சுங்களா? அப்படி திருப்பிடும், கரெக்டாக எக்ஸாக்டாக திருப்பிட்டு பண்ணிக்கலாம். இதை இப்படி பிடிச்சிட்டு இதுக்கு ஆஃப், அப்படி இது உழவு அப்படியே போட்டுனே போயினே இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுட்டு
ஸ்ட்ரைட் பார்க்கணும் மேலே. நீங்கள் 2 வளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படியே இன்னும் ஷார்ட்கட் அது ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, 2 வேலையாக முடியும், ஃபாஸ்ட்டாக முடியும். ஓகே, இப்படி இப்போ மறுபடியும் எடுத்துட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கிட்டு அதே போல் ஃபஸ்ட் பண்ணிங்களா அதே மாதிரி சேம். இங்கே பாருங்கள் கரெக்டாக எண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் நமக்கு கர்வ் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா பத்தாமல் போகும், அதுதான் கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து லாஸ்ட்டில் இந்த 1 இன்ச்சுக்கு இந்த 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த கர்வ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். சிம்பிள். ஓகே, இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் ரிங்கலாக போடுறதால நீங்கள் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சில சில விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சுக்கும், சிலது தெரியாது. ஓகே, இது கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்து, சில்கி கிளாத். இப்போது இங்கே ஃபோல்ட் பண்ண போகிறோம், அதால் இப்படி கட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஃபோல்டிங் இந்த எண்டு ஃபோல்டிங் அண்ட் இந்த எண்டு ஃபோல்டிங் இப்படி வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வியூ தெரியும். ஓகே, இப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி நல்லா இருக்குது, சூப்பர், நல்லா வந்திருக்கு. இதை வந்து எவ்வளோ ஸ்டைலாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்டைலாக நம்ம பண்ணலாம். ஓகே, இதில் கட்டிங், இது ஃபோல்டிங் பண்ணி இதுக்கு ஒரு டிசைன் நம்ம கொடுப்போம் பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் பேர் காட்டுறேன், என்ன டிசைன் வரப்போகுதுன்னு. இப்படி இதை மடித்து இப்படி நம்ம தைக்குவோம். இப்படி தைச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த டிசைன் இங்கே மேலே வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள். இப்படி இது வந்து நேர்க்கும், இப்படி ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கர்வ் பர்ஃபெக்டாக வந்து முடியும். நான் ஸ்டிச்சிங்கில் மிஷினில் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். ஓகே, கேட்சு மிஷினில். ஓகே.